2 தான் ஆச்சுங்க. நான் பயானம் முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். 5 இருக்குது, ஆனா நேரம் இல்லை பெருமக்களே. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் வேலைகள் மற்ற காரியங்கள் இருக்குதுங்கிறதுனால நான் ரொம்ப நீட்டி சொல்ல விரும்பல. இன்ஷா அல்லாஹ் நாம ஒரு சின்ன துஆவை செய்துட்டு விடைபெறணும். ஹதீஸ் மாத்திரம் நான் சொல்லி முடிச்சேன். அந்த 5 விஷயம் என்னங்கிறது அதை விளக்கி சொல்றதுக்கு தான் முடியல. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம தகுன் அபதன்னார். பாவங்களை விட்டு உங்களை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள், எல்லா பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், உலகத்தில் நீங்கள் தான் பெரிய வணக்கசாலின்னு சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதை பங்கு வைத்துக் கொடுத்திருக்கிறானோ அதை பொருந்திக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய சீமான் என்று சொன்னாங்க. ஹதீஸ நல்ல விரிவா சொன்னா தான் அதனுடைய கருத்து விளங்கும். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறேன். 3வது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வா அஹ்சின் இலா ஜாரிக தகுன் முஸ்லிமா தகுன் முஃமினா. உங்களுக்கு அண்டை வீட்டார், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுக்கு பழக்கமானவர்கள், அவங்களிடத்துல நீங்க நல்லபடியா நடந்துக்கங்க, நீங்க சிறந்த முஃமின். சில பேர் ஆஸ்திரேலியாவில் அப்படி நடக்குது, ஆப்பிரிக்காவில் இப்படி நடக்குது, ஈராக்ல இப்படி இருக்குது, மிஸ்ர்ல இப்படி எல்லாம் இருக்கட்டும். உங்க பக்கத்து வீட்டுக்காரர் பசியா இருக்கிறார், அதை போக்குங்க முதல்ல. உலகத்தை ஊற பேசுவாரு, ஆனா இங்க வாழ்க்கையில என்ன செய்வாங்க, அவருக்கு நெருக்கமான ஆளு, அவர் கஷ்டப்பட்டு இருப்பார். நம்ம ஊர் பழக்கத்தில் சொல்லுவாங்க, சொக்கர கோயில் கல் எடுக்காம, சொக்கர கோயில் கல்ல எடுக்கிறது அப்புறம் இருக்கட்டும், சோத்திர உள்ள கல்ல முதல்ல எடுன்னு சொல்லுவாங்க. சோத்திர கல்லு கிடக்குதுப்பா, அதை முதல்ல எடு, சொக்கர கோயில் எடுக்கிற கல்ல அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. பெருமக்களே, அங்க அப்படி இங்க இப்படி என்று பேசக்கூடிய நிலையை விட்டு உனக்கு நெருக்கமானவர்கள், உனக்கு பழக்கமானவர்கள், உன்னுடைய நண்பர்கள், அந்த வட்டத்தில் நீ உன்னுடைய ஒழுக்கத்தின் காரணத்தினால் நல்ல பேர் வாங்க. அவர்களிடத்தில் நீ நல்லவனாக இரு, அவர்களிடத்தில் நீ உயர்ந்தவனாக இரு. யாரோ எப்படியோ பாராட்டி சொல்வதை விட உனக்கு நெருக்கமானவர்களிடத்தில் நீ உபகாரத்தோடும், யார் என்று சொன்னால் அண்டை வீட்டார் என்றும் அர்த்தம், இவங்க இடத்துல நீ நல்லபடியாக வாழ்ந்து. நல்லபடியா வாழ்றதுக்குண்டான அம்சங்கள் என்ன? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி 16 தன்மைகளை தங்களுடைய ஹியாவிலே சொல்லி காண்பிப்பார்கள். முதல்ல சலாமில் முந்துனி, அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க முதல்ல சலாம் சொல்ல ஆரம்பிங்க. அவங்க சலாம் சொல்லட்டு எதிர்பார்க்க வேண்டியது, நீங்க சலாமில் முந்துங்கள். நோய்வாய்ப்பட்டால் உங்களுக்கு நெருக்கமானவர்களா, பக்கத்து வீட்டுக்காரர்களா, நண்பர்களா, உங்களை தெரிந்தவர்களா, அல்லது அவர்களுக்கு உங்களை தெரியுமா, இப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்களிடத்தில் நோய்வாய்ப்பட்டால் விசாரியுங்கள். உங்களுடைய கஷ்டத்தில் உபகாரமாக இருங்கள், அவங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள், அவங்களுடைய மகிழ்ச்சியிலே நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் சொல்லி காட்டுவார் பெருமக்களே. அதனால 3வது காரியம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு அடுத்திருக்கக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் உபகாரமாக, நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள், உலகத்தில் நீங்கள் சிறந்த முஃமினாக இருப்பீர்கள். வ அஹிப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக். உங்களுக்கு விரும்புறத அடுத்தவங்களுக்கு விரும்புங்க. நமக்கு ஒரு அளவுகோல், மற்றவங்களுக்கு ஒரு அளவுகோல் அல்ல. நமக்கு ஒரு அளவுகோல், மற்றவர்களுக்கு ஒரு அளவுகோல் அல்ல. பெருமக்களே, உங்களுக்கு எதை விரும்புறீங்களோ இந்த ஹதீஸை விரித்து சொன்னாதான், ஹதீஸ்களோட வேற செய்திகள்லாம் சேர்த்து சொன்னாதான் ஸல்லல்லாஹு எவ்வளவோ ஹதீஸ்களை விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமல் செய்யணும்னு உத்தரவாதம் கேட்டு சொன்னதனுடைய தன்மைங்கிறது புரியும். இருந்தாலும் நான் ஞாபகத்திற்காக சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது சொன்னார்கள், உங்களுக்கு எதை பிரியப்படுகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கும் பிரியப்படுங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரியப்படுவீங்க? உங்களுடைய கண்ணியம் உயர்த்தப்பட பிரியப்படுவீங்க, மற்றவங்களுடைய கண்ணியத்தையும் குறைத்து விடாதீர்கள். உங்களுடைய குறைகள் மறைக்கப்பட வேண்டும் என்று நினைப்பீர்கள், மற்றவருடைய குறைகளையும் நீங்கள் மறைத்து விடுங்கள். நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், மற்றவங்களும் ஏதாவது குறைகள் செய்தால் நீங்க மன்னிச்சிருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னானா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய புகழை நாம் இரு உலகத்திலும் அந்தஸ்து மிக்கதாக ஆக்கினோம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலும் உங்களுக்கு கொடுமை செய்த உங்களுடைய சகோதரர்களை மன்னித்தீர்கள். அதனால் அல்லாஹ் சொன்னானா, இரு உலகத்திலும் உங்களை புகழ்விக்கவர்களாக ஆக்கினோம். அதனாலதான் மக்காவினுடைய வெற்றியின் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இன்னி அகூலு லக்கும் கமா கால அகீ யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மக்காவாசிகளை என் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பழி வாங்குதலும் கிடையாது, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும்னு சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய புகழை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். அப்ப நாம நமக்குன்னு எதை விரும்புறோமோ அதை மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும். 5வது, வலா துக்ஸிரு ذِحْكَ فإن كثرة الضحك تميت القلب. உலகத்தினுடைய இந்த நிலைப்பாடுகளிலே மூழ்கி அதிகமா சிரித்து அல்லாஹ்வை மறந்த சிரிப்பை அதிகம் சிரித்து விடாதீர்கள். அதிகமான சிரிப்பு இருக்கிறது, கல்பை மரணிக்க செய்தது. வாழ்க்கையினுடைய அடிப்படையானது கல்ப். அதை பரிசுத்தப்படுத்தியவர்களும் அதை சீராக்கியவர்களும் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். அந்த கல்பை மரணிக்க செய்துவிடும். அளவுக்கு அதிகமான சிரிப்பும்
அளவுக்கு அதிகமான அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய அந்த சிரிப்பு இருக்கிறதே உங்களுடைய கல்வை மரணிக்க செய்துவிடும். அதனால அளவுக்கு அதிகமாக நீங்க என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் சிரிப்பதை விட்டு கூட உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. அதுக்காண்டி சிரிக்காம அமைதியா இருக்கணுங்கிறது இல்லை, சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்க வேண்டியதுதான். அது தேவையில்லாம வீணான காரியங்களுக்காக உலகத்தினுடைய இந்த இன்பத்திலே மூழ்கி போய் விடாதீர்கள், அசலை மறந்து விடாதீர்கள் ஸல்லல்லாஹு சொன்னார். ஆக இந்த பெருமக்களை இந்த 5 விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்வான பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான 12வது நாள் ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய 12ஆம் நாள், உலகத்தில் அவர்கள் பிறந்த நாள். இந்த நாள் இருக்கிறதே, மாறுபட்ட கருத்துடையவர்களும் கூட இதை பாராட்டி சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே முதல் நாள் பயானிலே சொல்லி காமிச்சேன். இன்னைக்கு அரபு உலகத்தினுடைய சில பெரியவர்களால் அங்குள்ள உலமாக்களாலே ஷைகுல் இஸ்லாம் என்று போற்றப்படக்கூடிய இப்னு தைமியா கூட சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த இரவும் இந்த பகலும் இருக்கிறதே, இந்த இரவு இந்த நேரம் இருக்கிறதே, அஃலலு மின் லைலத்துல் கத்ர் என்று சொல்வார். லைலத்துல் கத்ரை விட சிறப்பானது என்று சொல்வார். மாற்று கருத்துள்ளவர்களும் கூட அந்த நாள் அவ்வளவு சிறப்பானது என்று சொல்கிறார். என்ன லைலத்துல் கத்ருக்கு சிறப்பு குர்ஆன் வந்ததுனாலே சொன்னா, இந்த உலகமே வந்ததற்கு, அந்த குர்ஆனே வந்ததற்கான காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா? அதனால் அவ்வளவு பாக்கியமான ஒரு நல்ல நாள், நல்ல நேரம், புனிதமான ஒரு நம்ம எல்லாம் மகிழ்ச்சி அடையணும். அவங்களின் காரணத்தால் அல்லாஹு தஆலா எவ்வளவு உயர்வை இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான். தனி விஷயங்காது, இந்த உம்மத் என்னென்ன மேன்மைகளை பெற்றிருக்கிறது. அதனாலதான் நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள் இந்த உம்மத்தில் ஒரு ஆளா வரணும். அவ்வளவு மகத்தான பாக்கியம் நமக்கு கிடைத்ததற்கான காரணமே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுடைய பாக்கியமான இந்த விழாவிலே பங்கு கொள்வதற்கும் உங்களை எல்லாம் கண்டு சில வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வதற்கும் உண்டான பாக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் உளப்பூர்வமாக நன்றி செலுத்துகிறேன். அதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும் நான் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பெருமக்களை பெயர்களை சொல்லி காட்டுவது என்பது முகஸ்துதியாக ஆகிவிடும். நான் அதன் காரணத்தினால் அப்படிப்பட்ட நிலைகளை சொல்லவில்லை. அல்லாஹுக்கு உளப்பூர்வமாக நன்றி செலுத்தியவனாக, அதற்கு காரணமானவர்களுக்கும் உளப்பூர்வமாக நன்றி செலுத்தவனாக, இந்த விஷயங்களை நீங்கள் ஸல்லல்லாஹு மீது கொண்ட முஹப்பத்தின் காரணத்தினால் தாங்கள் எல்லாரும் இந்த கூட்டத்திலே கலந்து இந்த காரியத்தை நிகழ்வுபடுத்தியதற்காக அல்லாஹு தஆலா நம்முடைய துன்யா ஆகிராவின் காரியங்கள் அனைத்தையும் சீராக்கி அருள்வானாக என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு, என்னுடைய ஈமானுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அதே போல நான் 12 நாள் பேசியிருக்கிறேன். சில வார்த்தைகள் ஏதாவது யார் மனசையாவது காயப்படுத்தி இருக்க கூடாது. அப்படி ஏதாவது காயப்படுத்தி இருந்தாலும் கூட நீங்கள் அல்லாஹுக்காக அதை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு, அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் இந்த உன்னதமான மஜ்லிஸிலே ஒன்று கூட்டியதை போல அவனுடைய பிரியத்திற்குரிய பாக்கியமான சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி அருள்வானாக, மேலும் அதிகரிக்க செய்தருள்வானாக. அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய அந்த உன்னதமான நடைமுறைகளை வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதற்கான உயர்ந்த நசீபையும் நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.